ஸோ இன்றைக்கி வந்து லாஜிக்கல் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் காசஸ் அண்டு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துட்ருக்கோம், இந்த லாஜிக்கல் ரீசனிங் கண்டென்ட் ஒன்று இருக்கும். அந்த கண்டென்ட்டில் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடியது இது முக்கியமானது இல்லைங்களா? என்னென்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ லாஸ்ட் டாபிக் ரீசனிங்கில் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் சில டைமில் வந்து உங்களுடைய சிலபஸில் வந்து டிசிஷன் மேக்கிங், சரிங்களா, டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனிங்கில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இப்போ ரீசனிங் சொல்கிறோம் இல்லையா சிலபஸ், அந்த சிலபஸில் வந்து டிசிஷன் மேக்கிங் சொல்லி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், லாஸ்ட் டாபிக் காசஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ காஸ்னால் எதை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. காசஸ் அப்படிங்கிறது எந்த மீனிங் அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ காசஸ்னால் என்ன? ஸோ காசஸ்னால் ரீசன் காரணம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து காஸ். எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஆக்ஷன். அப்போது ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்ஷன் எடுப்போம். அதுதான் வந்து காஸ் அண்டு எஃபெக்ட். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினில் காசும் இருக்கும், எஃபெக்டும் இருக்கும், எஃபெக்டும் இருக்கும், காசும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இப்போ சிம்பிளாக நம்ம வந்து காசை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கண்டிஷன், அது ஒரு கண்டிஷனுங்க, சரிங்களா? த கண்டிஷன் அண்டர் விச் அண்ட் ஈவெண்ட் அக்கர், சரிங்களா? ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஒரு கண்டிஷன் பேஸில் ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதுதான் காசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இது வரும்போது கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ காசு அது ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இருக்கும். பட் இந்த டிஃபிகல்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ், வாட்சிங் நியூஸ் சேனல்ஸ், ரீடிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸ் இன் இங்கிலீஷ். இல்லை, இங்கிலீஷை தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால் வந்து இதை நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கும் பொழுது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது we can understand. இப்போ நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் 3 to 5 இயர்ஸுக்கு ஓடி நடந்த எக்ஸாம்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஸோ கொஷின் நம்பர் 1, ஸ்டேட்மெண்ட் 1. இப்போது இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எது காசு எது எஃபெக்ட்னே தெரியாது பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான் கேட்குறான் அப்படின்னு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும் இது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ படித்து பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஏ, த கவர்மெண்ட் ஓன்ட் ஆயில் கம்பெனிஸ் have reduced the prices of petroleum products with immediate effect. ஸோ வந்து ஒரு ரீசன் தெரியுதுங்களா, கவர்மெண்ட் ஓன் கம்பெனி இருக்காங்களே, அவங்க வந்து பெட்ரோலியம் ப்ராடக்டை வந்து உடனே வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ள அர்த்தம் நிறையா இருக்குது, சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் பி பார்க்கலாம். சரி, இப்போ மீனிங் என்ன, எது காசு எது எஃபெக்ட்டுங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய முக்கியமான. ஸ்டேட்மெண்ட் பி பார்க்கலாம். Government has made an appeal to the public to reduce the consumption of petroleum products. So first of all தெரிஞ்சுக்கங்க, காஸ்னா ரீசன், எஃபெக்ட்னா ஆக்ஷன். ஆக்ஷன் என்னங்க, ஒரு ஒரு முடிவெடுத்தல் அல்லது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஒரு ரியாக்ஷன் நடந்துடும். ஒரு சொன்னதுக்கு ஒரு முடிவெடுப்பாங்க.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து சரியாக வேலைக்கு வர மாட்டார், விட்டு விட்டு வர்றாருன்னா அவர் ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? வேலையை விட்டு நில்லுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஆக்ஷன். பட் இந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எது காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் ட்ரூ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து காசா, ஸ்டேட்மெண்ட் பி வந்து எஃபெக்டா. அடுத்தது ஆப்ஷன் பி வந்து ஸ்டேட்மெண்ட் பி இஸ் காஸ்ட், ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் எஃபெக்ட். போத் ஏ அண்ட் பி ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் காசஸ். வெவ்வேறு ரீசனுக்காக இது எஃபெக்ட்ஸ் ஆகிருக்குது. போத் ஸ்டேட்மெண்ட் ஏபி ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிபெண்ட் காசஸ்னு போட்டுக்குவாங்க, மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் எஃபெக்ட்ஸ் ஆர் சம் காமன் காஸ், ஒரே மாதிரியான காசஸ். ஸோ வெவ்வேறு காரணங்களுக்கு அதே மாதிரி ஒரே காரணங்களுக்கு இது மாதிரி சொல்லணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து ஏபிசிடின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து என்னென்னு பார்க்கலாம். எதுலாம் வந்து காசு, எது வந்து எஃபெக்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் ஓன்ட் ஆயில் கம்பெனிஸ் ஹேவ் ரெடியூஸ் தி ப்ரைஸஸ் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வித் இமிடியட் எஃபெக்ட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உடனே கவர்மெண்ட் கம்பெனி வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, ரீசன் மாதிரி இருக்குது. நல்லாவே தெரியுது, ஆக்ஷன் மாதிரி இருக்குது. ரீசன் கிடையாது, ஆக்ஷன் மாதிரி இருக்குது. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க? இது மாதிரி நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. சரி, கவர்மெண்ட் ஹேஸ் மேட் அன் அப்பீல் டு தி பப்ளிக் டு ரெடியூஸ் தி கன்சப்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அப்பீல் கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்கள் செய்யுங்க, இது மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் நீங்கள் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஆக்ஷன் மாதிரியே தெரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டுமே எஃபெக்ட்ஸ், போத் ஆர் எஃபெக்ட்ஸ் இன் இண்டிபெண்ட் காசஸ்னு கொடுக்கவே முடியாது. போத் ஆர் எஃபெக்ட்ஸ், ஏன்னா அங்கே கொடுத்துருக்க ரெண்டுமே என்னதுங்க, எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் நடந்திருக்கு இல்லையா, எஃபெக்ட்ஸ். போத் ஆர் எஃபெக்ட்ஸ், அதில் வந்து எது சேஞ்சஸ் இல்லை. இண்டிபெண்ட் காசா டிபெண்ட் காசஸா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷன் சிக்கு வந்து டிபெண்ட் காசஸ்னு போட்டுங்க. அந்த இடத்துல போடாமல் இருக்குது டிபெண்ட் காசஸ். இப்போ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா டிபெண்ட் காசஸ் ரெண்டுமே பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தமாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது. ஸோ போத் எஃபெக்ட்ஸ், ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிபெண்ட் காசஸ். சரிங்களா? சில நேரத்தில் உங்களுக்கு தோணும் போத் ஏ அண்ட் பி ஆர் சம் காமன் காசஸ். காமன் காசஸ் ரெண்டுமே காமனாக இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்ட் தான் சரியான ஆன்சர்ஸ். ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ஏதோ வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிருக்கலாம், அதாவது யாராவது வந்து கேட்டுருந்துருக்கலாம், அதாவது வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து உங்களுடைய கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், ஸ்கேர்சிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதான் மீனிங். இப்போ காமன் காசஸ் ரெண்டுமே இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் பி வந்து ஸ்கேர்சிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ப்ராடக்ட் வந்து அது ப்ராடக்டோட ப்ரைஸஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கலாம், அதனால் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸோ டிபெண்ட் காசஸ் தான் வரும். அதே மாதிரி காமன் காசஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஸோ நிறைய சம்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது மாதிரி நம்ம கிளாரிட்டி கிடைக்கும், இது கிளாரிட்டி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின் நம்பர் 2 போகலாம். So question number 2, statement 1. The farmers have decided மோஸ்ட்லி ப்ராப்ளி நீங்கள் வந்து டிசைடட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தாலே அது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ஆக்ஷன் எடுத்துருக்க மாதிரி தான். ஸோ ஆக்ஷன்னாலே அது என்ன வந்துடும்? எஃபெக்ட் தான். ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the farmers have decided against selling their kharif crops to the government agencies. Kharif crops, monsoon crops or autumn crops are domesticated plants like rice that are cultivated and harvested in India, Pakistan,
Bangladesh during the Indian subcontinent's monsoon season, which lasts from June to November depending on the area. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு எதையோ யுகிச்சு ஏதோ ஒரு சென்டென்ஸாக ஒரு கதையாட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நம்பவே முடியாது. இது ஒரு நடந்த நிகழ்வாக இருக்கும். நடந்த நிகழ்வு, இந்த நடந்த நிகழ்வு எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸில் இருக்கும், இல்லாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸில் இருக்கும். இது மாதிரி ஒரு நீங்கள் வந்து படிச்சிருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் ஒரு நியூஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதை தான் எடுத்து இங்கே கொடுத்துருப்பான். அப்படி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து ஒரு எஃபெக்டை குறிக்குது. இது மாதிரி கிராப்ஸ் ரிலேட்டடாக வந்து ஃபார்மர்ஸ் ஹேவ் டிசைடட் எகெயின்ஸ்ட் செல்லிங் தியர் கேரி கிராப்ஸ் டு தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். இந்த மான்சூன் கிராப்ஸ், ஆட்டன் கிராப்ஸ்லாம் வந்து டொமஸ்டிகேட்டட் பிளான்ட்ஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதுலேயே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது அடுத்தது போகலாம். ஸ்டேட்மெண்ட் 2, த கவர்மெண்ட் ஹேஸ் ரெடியூஸ்டு. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் ரெடியூஸ்டுனா இதுவும் பாருங்களேன் ஒரு ஆக்ஷன் மாதிரியே தோணும். சரிங்களா? பார்க்கலாம் இது ஆக்ஷன் மாதிரி வருதா அப்படின்னு பார்க்கலாம். த கவர்மெண்ட் ஹேஸ் ரெடியூஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் ஆஃப் கேரி கிராப்ஸ் starting from last month in the next 6 months. The procurement of commodity refers to the price at which government procures the commodity from procedures and manufacturers for maintaining the buffer stock or public distribution system. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ் த பஃபர் ஸ்டாக்? புரியுதா? பஃபர் ஸ்டாக்னா என்ன மீனிங்கு? நான் இதை வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், பஃபர் ஸ்டாக்கை வந்து வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, கவனிங்க. இப்போ அது உங்களுக்கு வேறு மாதிரி இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த பஃபர் ஸ்டாக்னால் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சில பேர்த்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்திருப்பேன். கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஷர்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஷர்ட்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஷர்ட் 1, சரிங்களா, ஷர்ட் 2. இதை வந்து நம்ம வந்து டெய்லி மாற்றி போட்டுட்ருக்கோம். இன்னொரு ஷர்ட் ஒன்று பஃபர் ஸ்டாக்கில் வச்சுருப்போம். அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். புரியுதா? யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன் ஆனால் யூஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இதை வந்து அப்படியே வச்சுருப்போம். ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பஃபர் ஸ்டாக்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஓகே, இப்போ புரியுதுங்களா? பஃபர் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குது. பட் இங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு ப்ரொக்யூர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, பஃபர் ஸ்டாக்கும் வச்சுவாங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். தீஸ் ப்ரைஸஸ் ஆர் அனௌன்ஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கமிஷன் ஃபார் தி அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் பிஃபோர் தி ஹார்வெஸ்ட் சீசன் ஆஃப் தி கிராப். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஃபார்மர் ஹேவ் டிசைடட் எகென்ஸ்ட் தி செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் 2ல கவர்மெண்ட் ஹேஸ் ரெடியூஸ் தி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் ஆஃப் கேரிஃப். இப்போது இந்த இடத்துல நம்ம ரெடியூஸ்டு அப்படின்னு சொன்னால ஆக்ஷன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் இதுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், ரீசனாகவே கொடுத்துட்டான். ஒரு ரீசன் கொடுத்துட்டு வந்துட்டான். ஃபுல் ரீசன் இது பின்னாடி. அதாவது கவர்மெண்ட் ஹேஸ் ரெடியூஸ் தி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி கேரிஃப் கிராப் ஸ்டார்டிங் ஃப்ரம் லாஸ்ட் மந்த். இது மாதிரி ஃபுல்லாக ரீசன் சொல்லிட்டே வரானா, அதனால் இது வந்து ஆக்ஷனில் வராது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆக்ஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரீசன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி எடுத்துக்கங்க. த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி காஸ், அதான் ரீசனு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் தி எஃபெக்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட்டு ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ கொஞ்சம் மைல்டாக உங்களுக்கு சில டவுட்டும் வரும், இது வந்து வருமா அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கணும், வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ கொஷின் 3 எடுத்துக்கலாம். கொஷின் 3 பாருங்கள். இப்போ சால்வ் பண்ணிட்டே வரேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டவுட்டாக வந்துடும். அடடா இது எஃபெக்டாக வருமா, இது காசாக வருமா, எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 ரீசன் கிளியர் சொல்லிட்டேன். ஒன்று வந்து இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாலேஜ் வச்சுருக்கோம். நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் போகிறதே இல்லை. சும்மா ஏதோ புக்கு படித்தா பாஸ் ஆகிடலாம், அப்படிலாம் பாஸ் முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம்.
அந்த கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது நம்ம சொல்லுவோம் இது வந்து ரீசனு, இது வந்து ஆக்ஷனு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது சில நேரத்தில் மாறுபடும் போது நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதனுடைய அக்யூரஸியை நம்ம டெவலப் பண்ணலாம். அக்யூரஸினா என்னது? சரியான விடை கொடுப்பதை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமானது தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ கொஷின் நம்பர் 3 போகலாம். Statement 1, the government has decided. So again சொல்கிறோம், government has decided to make all information related to primary education available to the general public. The primary education is typically the first stage of formal education, coming after preschool and before secondary school. இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் டிசைடட் டு மேக் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு இதை வந்து ஆக்ஷனை தான் குறிக்குது அப்படின்னு. ஸோ இது எஃபெக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் ஆகிடுது. செகண்ட் போலாம். ஸ்டேட்மெண்ட் 2, இன் தி பாஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ரீசன் சொல்ல வரான்னு. த ஜென்ரல் பப்ளிக் டிட் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு பிரைமரி எஜுகேஷன் takes place in a primary school, the elementary school or first and middle school depending on the location. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்க. என்னது இது வந்து கண்டிப்பாக ரீசன் சொல்லிட்டு வரான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எஃபெக்ட்டு, இது காசஸ். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது? ஸோ எகெயின் ஆப்ஷன் பி எடுத்துக்கோ. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி காஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் தி எஃபெக்ட் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நிறைய பேராகிராஃப் இப்போ வந்து வர கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்ன பேராகிராஃப்லாம் கேட்குறதே கிடையாது, வாஸ்ட்டு பேராகிராஃப்லாம் கேட்குறான். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி தான் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். எவ்வளோ பெரிய காம்ப்ரிஹென்சிவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் அவுட் பண்ணணும். அதாவது நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், ஸோ ரீடிங் எபிலிட்டியை டெவலப் பண்ணு. ரீடிங் எபிலிட்டி ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி. இங்கிலீஷ் படித்த உடனே சீக்கிரமாக அந்த கதையை வந்து புரியணும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் படித்த உடனே சீக்கிரமாக என்ன கருத்தை சொல்ல வரான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணவே முடியாது. சரி, கண்டிப்பாக வந்து லாஜிக்கல் ரீசனிங் அவுட் ஆஃப் 30 கொஷின்ஸில் வந்து 5 கொஷின் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கும். ஒன்று ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட்டு, அசம்ஷன், கன்க்ளூஷனு. சரிங்களா? எத்தனை 5 டாபிக்ஸ் இருந்தால் 5லேயும் ஈச் 1 கொஷின் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் கொடுக்கும்போது ராங்காக கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஒரு நெகட்டிவ் மார்க்ஸை ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். இது நீ கஷ்டப்பட்டு பாசிட்டிவ் மார்க் கொண்டு வந்தது இங்கே நெகட்டிவ் கொடுத்துரும். நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஸோ நீ கிளாஸ் முடிஞ்சோன்னே இன்றைக்கே ஒரு 50லேருந்து 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கொஷின் நம்பர் 4 வைக்கலாம். சரிங்களா? லைப்ரரிஸ் ஆர் நாட் தி kinds of institutions that social scientists, policy makers. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற வரைக்கும் ஸ்லோவாக படிங்க. ப்ராக்டிஸ் அப்போ ஸ்லோவாக படிங்க, ஃபாஸ்ட்டாக படிக்க வேண்டாம். நீங்கள் ஸ்லோவாக படித்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு எக்ஸாம் ஹாலில் வேணால் ஃபாஸ்ட்டாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாலிசி மேக்கர்ஸ் அண்டு கம்யூனிட்டி லீடர்ஸ் யூஸ்வலி பிரிங் அப் வென் தே டிஸ்கஸ் சோஷியல் கேபிட்டல் அண்ட் ஹவு டு பில்ட் இட். ஸோ புரிஞ்ச மாதிரி படிக்கணும், கடகடன்னு படிச்சுட்டு போகாது. சரிங்களா? புரிஞ்சு ஒவ்வொரு 3 or 4 வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி படிக்கணும். ஸோ சின்ஸ் டாக்வெலி மோஸ்ட் லீடிங் திங்கர்ஸ் அபவுட் சோஷியல் அண்ட் சிவிக் லைஃப் have extolled the value of voluntary association like bowling leagues and gardening clubs without looking closely at the physical and material conditions that make people more or less likely to associate. But social infrastructure provides the setting and the context of social participation, and the library is among the most critical forms of social infrastructure that we have. It's also one of the most undervalued. In recent years, modest declines in the circulation bound books in some parts of the country have led some critics to argue that the library has no longer serving its historic function
as a place for public education and social uplift. Elected officials with other spending priorities argue that சில பேருக்கு ஒன்றுமே புரியாது, சில பேருக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ஒன்றுமே புரியாது. இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து சாராம்சம் அப்படியே புரிஞ்சுக்கணும். ஈச் பை ஈச் லைன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தால் நேரம் பத்தாது. சரிங்களா? என்ன சொல்ல வராங்க, ஏதோ லைப்ரரி பற்றி பிரச்சனை சொல்லிட்டு வரான், ரைட் இருக்கட்டும், கீழே போய் ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கேட்ட சம்ஸ் இது இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏபி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21st century libraries no longer needed the resources they once commanded. சரிங்களா? அதாவது இப்போ நம்மளுக்கு தெரியுது எல்லாம் டிஜிட்டல் மயமாக போயிட்டுருக்குது. ஒரு புக்கை வச்சு படிக்கணும், ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இப்போ இந்த காலத்தில் முடியாத காரியம். ஒரு புக்கை வாங்கி படிக்கிறது எல்லாமே இப்போ இன்றைக்கி வந்து சர்ச் பண்ணாலே எல்லாமே கிடச்சிருது இல்லையா? ஸோ அதனால் 21st century libraries no longer needed the resource they once commanded. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இது ஆக்ஷனே கிடையாது. என்னது இது வந்து ரீசன் நல்லா தெரியுது. ஸோ அங்கே நீங்கள் சாராம்சம் புரிஞ்சிக்கணும். ஈச் அண்ட் எவரி இப்படியே படிச்சுட்டு தேவையில்லை. அங்கே வந்து கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஆப்ஷன் அது இங்கே கீழே கேட்க கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ரீசன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் பி போய் பார்க்கலாம். த மோஸ்ட் கண்டென்ட் ஆன் தி இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ. இப்போ புரியுதுங்களா? மோஸ்ட் கண்டென்ட் இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ. அவ்வளோ முடிச்சிட்டான். அடுத்து கீழே கொடுத்துட்டு இந்த ஆர்கிடெக்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் ஈகர் டு எரெக்ட் நியூ டெம்பிள்ஸ் ஆஃப் நாலேஜ். சரிங்களா? அப்படின்னு கொடுத்துட்டான். கீழே வந்து அப்படியே அந்த பேராகிராஃபை கண்டினியூ பண்ணுறான். நாலேஜ் சே தட் லைப்ரரிஸ் ஷுட் பி repurposed for a world where books are digitized and so much public culture is online. இப்போ பேசணும் பார்த்தீங்களா? ஜென்ரலாகவே நீங்கள் அந்த லைப்ரரி பற்றி பேசினேன், எல்லாமே டிஜிட்டலாக ஆயிடுச்சு. இப்போ புக்கு எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. சரி, ஓகே, இப்போ வரலாம். மோஸ்ட் கண்டென்ட் இஸ் இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ. இப்போ இந்த இடத்துல ரீசன் வரும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஆக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ ரெண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இங்கே முக்கியமான ஒர்க்கு. ஆனால் நீங்கள் இந்த பேராகிராஃபில் கண்டினியூவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரான் அப்படின்னு. அதாவது லைப்ரரியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டு, சரிங்களா, மோஸ்ட் ஃபஸ்ட் லைன் புரியுது. 21st லைப்ரரிஸ் நோ லாங்கர் நீடட் ஃபார், அது வந்து ரீசன் தான், அது ஈஸியாக புரியுது. மோஸ்ட் கண்டென்ட் வந்து இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ அப்படின்னா மோஸ்ட் கண்டென்ட் இஸ் இன்டர்நெட். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுங்க, அப்போ தான் வந்து அந்த டிஜிட்டைஸ்டு லைப்ரரியை நம்ம பயன்படுத்த முடியும். இல்லை புக் எடுத்து படிக்கிற காலம்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நோ லாங்கர் கிடையாதுன்னு. ஸோ என்ன இங்கே நடந்திருக்குது பார்த்துக்குங்க, என்ன நடந்திருக்குதுங்க. இது வந்து ரீசன் சொன்னோம் இல்லையா, ரீசன். இது வந்து ஆக்ஷன். ஸோ இது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து லைப்ரரி அந்த 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 இருக்குங்களா, அந்த பேர் என்னது, அந்த பேராகிராஃபை திரும்ப படித்து பாருங்கள். லைப்ரரிஸ் ஆர் நாட் த கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் சோஷியல் சயின்டிஸ்ட், பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. அப்படியே படிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னன்னா, த 21st century libraries no longer needed டேக்கிங் ஆக்ஷனுங்க. இது டேக்கிங் ஆக்ஷன், புரியுதா? ஃபுல்லாகவே இது ஆக்ஷன் எடுத்துட்டான், நாட் ஏ ரீசன். புரியுதா? ஆக்ஷன். ஸோ என்னாச்சுங்க, எஃபெக்ட் ஆகி போச்சு டோட்டலாக. இப்போ ரிவர்ஸ் ஆயிரும். நோ லாங்கர் நீடட், தேவையே இல்லை, லைப்ரரியில் நீங்கள் வந்து தேவையில்லைங்க, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. மோஸ்ட் கண்டென்ட் ஆன் தி இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது ரீசனை குறிக்கும். ஏங்க அப்படி ஆச்சு? ரீசன் என்னது? இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ, எல்லாம் இன்டர்நெட் ஃப்ரீ ஆயிடுச்சு, நோ லாங்கர் நீடட் அப்படின்ட்டா. அப்போ இது ரீசனு, இது ஆக்ஷனு. அப்போ என்ன வருங்க, ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் எஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் எஃபெக்ட். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வருதா? எஸ், ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் எஃபெக்ட், பி இஸ் தி காஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ ரிமைனிங் இருக்க 2 or 3 சம்ஸ் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக பயன்படுத்துங்க. அதே பேராகிராஃபை ஒட்டி தான் இருக்குது இது, சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 5 வேறு இல்லையா, வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஈஸியாக தான் இருக்கும். யூ கேன் கோ த்ரூ இட் இன் யுவர் ஹோம்.
உங்களுக்கான கடைசியாக ஆன்சர் கீயும் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 8 போலாங்க. கொஷின் நம்பர் 8. ஸோ இது ஒரு அருமையான கொஷின் தான். Statement 1. There is a considerable reduction in the number of people affected by the waterborne disease. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, இது மாதிரி வந்து வாட்டர்போர்ன் டிசீஸு, அதே மாதிரி வந்து அதுலேருந்து வரக்கூடிய நீரினால் வரக்கூடிய நிறைய நோய்கள் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வாட்டர்போர்ன் டிசீஸ் அப்படின்னு தெரியும். சிட்டி ஏ டியூரிங் திஸ் ரெய்னி சீசன், the waterborne disease are caused by a drinking contaminated or dirty water. Contaminated water can cause many types of diarrhea disease, including cholera and other serious illness such as quina worm disease, typhoid, dysentery. இது சொல்லியிருக்கிறேன், நமக்கு நம்ம லைஃபுக்கு தேவைப்படுதுங்க. டயரியா, காலரா, டைஃபாய்டு, டிசென்ட்ரி எல்லாம் வாட்டர் போர்ன் டிசீஸ் தான். இது மாதிரி ஒரு ஹைஜீனிக் இல்லாத வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டரை வந்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், குடித்தோன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி டிசீஸ்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது வரைக்கும் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கானா? தெர் இஸ் நோ ஆக்ஷன். ஸோ ஆல் ஆர் ரீசன்ஸ், எல்லாம் இந்த ரீசனை சொல்லியிருக்கான். இது மாதிரி நடந்தால் அப்படி ஆயிரும் அப்படின்னு. ஸோ ரீசன்ஸ் அப்படிங்கும்போது காசஸ் தானே குறிக்குது. ரீசன் அப்படிங்கிறது காசஸை குறிச்சிருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 போய் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 2, த கவர்மெண்ட் ஹேஸ் ஓப்பன்ட். பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். என்ன ஆயிரும்? சார் கவர்மெண்ட் ஹேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக படித்து பார்க்கணும், உடனே நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது. ஃபுல்லாக படித்து பாருங்கள். த கவர்மெண்ட் ஹேஸ் ஓப்பன் 4 new civil hospitals in City A in the beginning of the year to improve the quality life of people by providing better health service. இப்போ இந்த 2 லைன்ஸில் வாட்டர் போர்ன் டிசீஸை பற்றி பேசவே இல்லை. எல்லாம் கவனிச்சிக்கோ, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். These hospitals strive to help the people improve their productivity and reduce risk of disease and ensure the cost of effective way. இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய வாட்டர் போர்ன் டிசீஸ், கண்டாமினேட்டட் வாட்டரை பற்றி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? ஹெல்த் சர்வீஸ் பற்றி சொல்லியிருக்கிறான். The government has opened 4 new civil hospitals in City A அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகேவா? இப்போது இது கவர்மெண்ட் ஹேஸ் ஓப்பன்டு வந்தனால ஆக்ஷன் வரும், நோ டவுட். பட் பின்னாடி வரக்கூடிய எல்லாரும் என்னவங்க? ரீசனை குறிக்குது. எல்லாமே ரீசனை குறிக்குது. ஸோ 2 ரீசன்ஸ் வந்துருக்குது, 2 காசஸ் வந்துருக்குது. புரியுதா? இப்போ 2 காசஸ் வந்தால், 2 எஃபெக்ட்ஸ் வந்தால், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தே ஆர் இண்டிபெண்ட் ஆர் டிபெண்ட். சரிங்களா? வெதர் தே ஆர் இண்டிபெண்ட் ஆர் டிபெண்டன்ஸ். ஸோ இங்கேயும் வந்து ஆப்ஷன்ஸ் எரர் இருக்குது பார்த்துங்க. ஒன்று வந்து டிபெண்ட், இன்னொன்று வந்து இண்டிபெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? காசஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் கரெக்ட் தான். ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருங்க இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசஸ் ரெண்டுமே போத் ஆர் காசஸ். ஸோ போத் ஆர் காசஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சி எடுத்து பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள். போத் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் காசஸ். வெவ்வேறு காரணத்துக்காக வெவ்வேறு நிகழ்வில் அவங்க வந்து ரீசனாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வாட்டர் போர்ன் டிசீஸில் சிட்டி ஏல பற்றி சொல்கிறாங்க. இதுவே இங்கே சிட்டி ஏல காமன் காசஸ் சில பேர் எதிர்பார்க்கலாம், காமன் காசஸ் வரும் அப்படின்னு. பட் காமன் காசஸ் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ஆர் எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. அங்கே எஃபெக்ட்ஸ் எதுவுமே நடக்கலை, அதனால் இது வராது. இங்கே பார்க்கலாம் 2 இஸ் காசஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எஃபெக்ட். அதுவும் கிடையாது, போத் ஆர் காசஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அது இதில். பட்னா அது இண்டிபெண்ட் காசஸ், அது வேறு ரீசனுக்காக சொல்கிறான், இது வேறு ரீசன் சொல்கிறேன். இங்கே ஹெல்த் சர்வீஸ் பற்றி சொல்கிறான், அங்கே ஃபுல்லாக டிசீஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் சர்வீஸில் சொல்லும் பொழுது நாட் ஓன்லி வாட்டர் போர்ன் டிசீஸுங்க, ஆல் டிசீஸு, ஆல் ப்ராப்ளம்ஸு, ஆக்சிடென்ட்டு, எவ்ரி திங் என்னென்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து தான் அங்கே சொல்லியிருக்கிறான்.
ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் வந்து ஒன்லி வாட்டர் போன் டிசீஸ் தான் சொல்லியிருக்கான். ஸோ டிஃப்ரெண்ட் காசஸ் வந்து இருக்குது, அவ்வளோதான். இண்டிபெண்ட் காசஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? ஸோ கொஷின் நம்பர் 9 வந்து ஹோம்ஒர்க் வச்சுக்கிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். 10 ஈஸியாக தான் இருக்கும், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கலாம். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வரும், சான்சஸ் அதிகமாக இருக்கும். கொஷின் நம்பர் 12 பாருங்கள். 12 the statement 1. பெரிய பேராகிராஃப், எல்லாம் பெரிய பெரிய பேராகிராஃப் தாங்க. இப்போ தான் கேட்குறேன் ரீசெண்டாக. எல்லாமே வந்து காம்ப்ரிஹென்சிவ் கொஷினாக கொடுத்துருக்கான். அது காம்ப்ரிஹென்சிவ் கொஷினுக்கு நிறைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங், ரீடிங் எபிலிட்டி வித் அண்டர்ஸ்டாண்டிங் ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ரொம்ப நேரம் டிலே ஆகுங்க. அவங்க கொடுக்குற நேரத்தில் நம்ம வந்து ஆன்சர் கொடுக்க முடியாது. Most of the steel producing companies in the country have made considerable profits during the last financial year. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஈஸியாக புரியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்டீல் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டானுங்க போன வருஷத்தில் எல்லாமே. பீங் ஏ கோர் செக்டர்னால் இவங்கள சொல்கிறாங்க. ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் tracks the overall economic growth in the long term. புரியுதுங்களா? overall economic growth in the long term. Also, the steel demand being derived from other sectors like automobiles, consumer durables, and infrastructure, its fortune is dependent on the growth of these user industries. This provides major cost advantage to the domestic steel industries. சரிங்களா? இப்போது இது வரைக்கும் சொல்லியிருக்கானே, இது காசா இல்லை எஃபெக்டா? அது ரீசனா ஆக்ஷனா? ஸோ ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்ஷன் எடுத்தால் அது எஃபெக்ட், ரீசனாக இருந்தால் காசஸ். என்ன சொல்கிறது? இது ரீசன்னு சொல்கிறதா, காசுன்னு சொல்கிறா? ஒன்றும் புரியல. திரும்ப தான் நீங்கள் படித்து பார்க்கணும். இப்போ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் எங்கோ மிஸ்ஸிங் இருக்குது. இதை வந்து சாதாரணமாக எல்லோரும் ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு போகலாம். ஸோ ரீசன்ஸ் அப்படின்னாலே காசஸை குறிக்கும், காசஸை குறிச்சிடும். ரீசன்னாலே காசஸ். ஓகேவா? அது என்ன மீனிங் சொல்லியிருக்கான்? மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டீல் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இன் தி கண்ட்ரி ஹேவ் மேடுக்கு என்னங்க மீனிங்? ஹேவ் மேடு கன்சிடரபிள் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச ஒரு என்ன ஆக்ஷன் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தானேப்பா. ப்ரெசன்ட் டென்ஸ் எதுவுமே கிடையாது, ஃப்யூச்சர் டென்ஸும் கிடையாது. எடுக்கணுங்கிறது வந்து எஃபெக்டே கிடையாது. எஃபெக்ட் அப்படிங்கிறது காசஸ் அப்படிங்கிறது, அது இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது, ஆக்ஷன் அப்படிங்கிறது பாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஹேவ் மேட் கன்சிடரபிள் ப்ராஃபிட் டூரிங் தி லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னால இது ஆட்டோமேட்டிக்கலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் எஃபெக்ட். புரியுதா? Statement 2, many Asian countries have been importing huge quantity of steel from India. ஸோ இது சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு, have been வருது, நடந்துக்கிட்டே இருக்குது, கொண்டிருக்கிறது அப்படிங்கிற போது ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போயிட்டுருக்கனால கண்டிப்பாக எஃபெக்ட் நடக்காது. அந்த இடத்துல எஃபெக்டே கிடையாது. ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. The Indian steel industries is largely iron based through the blast furnace. பாருங்கள், உடனே இந்த இந்தியன் உடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரியுடைய பேக்ரவுண்டு ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது பிளாஸ்ட் ஃபர்னஸ், டைரக்ட்லி ரெடியூஸ்டு அயன், DRI ரூட், இந்தியன் ஸ்டீல் இஸ் ஹைலி கன்சாலிடேட்டட். பார்த்தாலே படிக்கவே தேவையில்லை. என்ன சொல்ல வராங்க? ரீசனை தான் சொல்ல வரான். அப்போது இது காசஸை குறிக்குது. புரியுதுங்களா? ஸோ எஃபெக்ட், இது காசஸ். என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் காசஸ். கிடையாதுன்னு, அது கிடையாது. இப்போ வந்து ஆப்ஷன் ஏ வராது. போத் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் இண்டிபெண்ட் காசஸ். எதுவும் கிடையாது. சி போயிட்டோம் இல்லையா? பி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் காசஸ். கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் காசஸ். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எஃபெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். மீதியெல்லாம் வராது. புரியுதுங்களா? அவ்வளோதான்.
ஸோ கரெக்டாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் பாருங்கள், எதுவுமே புதுசாகவே நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக கொடுக்கல. ஒன்லி இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரியான நம்ம வந்து இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு வெக்கபுலரிஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கிளாஸில் இதை பார்க்கலாம்.